வணக்கம். எல்லாரும் தீபாவளியை சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னா இந்த சஷ்டி நாள் தான். அதாவது மகா கந்த சஷ்டி விரதம். திரும்ப திரும்ப டிஎம்ல எனக்கு ஒரே கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு பதிவா போட்டலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருக்கிற விரதத்திலேயே மிகவும் கடுமையான விரதம் அப்படிங்கிறது இந்த மகா கந்த சஷ்டி விரதம். முதல்ல இது 7 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். நிறைய பேர் வந்து 6 நாளும் இருக்காங்க. ஆனா 7 நாள் அப்படிங்கறதா முழுமையான விரதம். அதாவது நாளைக்கு புதன்கிழமை இந்த விரதம் 22/10 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 28/10 அன்னைக்கு முடியும். திருக்கல்யாணத்தோட முடியும். சூரசம்காரம் பார்த்துட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு நீங்க விரதத்தை முடிச்சீங்க அப்படின்னா அது வந்து மிக 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 சிறப்பு. மகா கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்றவங்க நாளைக்கு காலையில எழுந்து நல்லா தலை குளிச்சுட்டு சுவாமி ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி சுவாமிக்கு ஏதாவது ஒரு மலர்கள் வீட்டுல இருக்கிற மலர்களை வச்சுட்டு உங்களால என்ன நெய்வேத்தியம் முடியுதோ நெய்வேத்தியம் வச்சு நெய்யோ இல்ல நல்லெண்ணையோ விட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. கலசம் வச்சு கும்பிடுறவங்களும் இருக்காங்க, கலசம் வைக்காமையும் கும்பிடலாம், தப்பு இல்ல. காப்பு கட்டிக்கலாம், காப்பு கட்டாமையும் விரதத்தை தொடங்கலாம். காப்பு கட்டணும் அப்படிங்கிறவங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட கொடுத்து காப்பு கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா அங்க போயிட்டு காப்பு கட்டி உங்களோட விரதத்தை நீங்க தொடங்கலாம். இந்த விரத நாட்கள்ல மிளகு சாப்பிட்டு விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க, இளநீர் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், ஒரு நேரம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், இல்ல 3 நேரம் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட உடல் சூழ்நிலையை பொறுத்தது. நீங்க எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க விரதம் இருங்க. இந்த மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு நீங்க எதை நினைச்சு விரதம் இருக்கீங்களோ, எனக்கு குழந்தை வரம் வேணும் முருகா, என்னோட கடனை தீர்க்கணும் முருகா, எனக்கு நிறைய கடன் இருக்கு, என்னோட சொத்து பிரச்சனையா இருக்கு முருகா, என்னோட சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடு, என்னோட தொழில் முன்னேறவே இல்லை, என்னோட தொழிலை முன்னேற்றி கொடு, என் குழந்தைகளோட படிப்புக்கு நல்ல ஒரு திறமையை கொடு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வேண்டுறீங்களோ, வேண்ட வேண்டியது உங்களோட கடமை, அதை கொடுக்க வேண்டியது முருகனோட கடமை. அதனால நீங்க என்ன நினைச்சு வேண்டுறீங்களோ தாராளமா முருகன் கிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு முருகப்பெருமான் அந்த அருளை கொடுப்பாரு. இந்த விரத நாட்கள்ல ஒரு 4 பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு. இல்லைங்கக்கா என்னால இப்ப அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுல டெய்லியும் சமைப்பீங்க இல்லையா, சமைக்கும் போது கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து காக்கைக்கு வைங்க. டெய்லியுமே காக்கைக்கு சாப்பாடு வைங்க, எச்சிப்படாம சாப்பாடு வச்சு பழகிக்கோங்க. அதுவே மிகச்சிறந்த ஒரு அன்னதானம் தான். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணும் போதோ இல்ல ஸ்டார்ட் பண்ணி பாதியிலையோ நீங்க வந்துட்டு பீரியட்ஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு நிறைய டிஎம்ல கேட்டிருந்தாங்க. தப்பே இல்லை, நீங்க உங்க விரதத்தை தாராளமா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்க எப்பவும் போல காலையில இருந்துச்சு குளிச்சுட்டு சுவாமி முன்னாடி நின்று முருகா நான் என்ன வேண்டனோ அது எந்த தடையுமே இல்லாம எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதலுக்கு நடுவுல முருகருக்கு நடுவுல இந்த பீரியட்ஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதனால நீங்க அதை பத்திலாம் ரொம்ப எல்லாம் வரி பண்ணிக்க வேணாம். நீங்க எப்பவும் போல உங்களோட விரதத்தை நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஆனா பீரியட்ஸ் நாட்கள்ல தயவு செஞ்சு தண்ணி நிறைய குடிங்க. நான் வந்து பீரியட்ஸ் ஆனாலும் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றது ஒரே விஷயம் தான், முருகனுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, முருகருக்கு நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க அப்படிங்கறது தான் முக்கியம். முருகருக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால நீங்க எப்படி இருந்தாலும் முருகர் உங்களை ஏத்துக்குவாரு. அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாம உங்களோட விரதத்தை வந்து நீங்க வந்து நல்லபடியா நடத்துங்க. உங்களோட விரத நாட்கள்ல நீங்க என்ன கேக்குறீங்களோ அது முருகன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்து என்ன மாதிரியான நெய்வேத்தியம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.